ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்பில் இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அறிவுரை கூறுவதற்கு தகுதி வேண்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவருடைய பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியவர். சிறந்த ஆன்மீகவாதியாக திகழ்ந்தவர். உலகம் போற்றும் சுவாமி விவேகானந்தரின் குரு. இத்தகைய பெருமைக்கு உரியவரான ஸ்ரீ பரமஹம்சர் டெய்லியும் அவங்க அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நிறைய அறிவுரைகளையும் கருத்துக்களையும் கூறுவாங்க. அப்படி கூறும்போது எல்லா பக்தர்களும் அதை முன்னிப்பாக கேட்டு அதுபடி நடந்து வாழ்க்கையில் சிறப்படைவாங்க. இது மாதிரி டெய்லியும் அவங்க அன்பர்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மகனும் ஒரு தாயும் அந்த சுவாமி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க முன்னாடி நின்னாங்க. அப்போது அந்த அம்மையாரை பார்த்து சுவாமி என்ன கேட்டாங்க அப்படின்னா, சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மையார் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா, சுவாமி என்னுடைய மகன் மிகவும் அளவுக்கு அதிகமாக இனிப்பு சாப்பிட்றாங்க. அதனால அவனுடைய உடல்நல மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளக்கூடியது நேரிடும். அதனால அவங்களுக்கு எப்படியாச்சும் நீங்கள் புத்திமதி கூறுங்க. இனி இனிப்பு சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டி கேட்டாங்க. உடனே சுவாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரிம்மா நான் அறிவுரை கூறுறேன், ஆனால் ஒரு வாரம் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மையாரும் சுவாமி சொன்னதை கேட்டு எதுவுமே கேட்காம ஒரு வாரம் கழித்து மறுபடியும் சுவாமிகிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது அவங்க அந்த குழந்தைய கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு, இந்த மாதிரிப்பா இனிப்பு சாப்பிட்றது மிகவும் உடல்நலத்துக்கு கேடு, இனிமேல் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த அம்மையாருக்கு ஒன்றுமே புரியல. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு வாரம் கழித்து வர சொன்னாங்க, அதை முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாமே, போன வாரமே சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இருந்தாலும் இதில் ஏதாச்சும் இருக்கும், இதை நம்ம சுவாமிகிட்டே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் மிகவும் தயக்கமாக சுவாமிகிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுவாமி இதை நீங்கள் போன வாரமே சொல்லியிருந்துருக்கலாமே, இந்த வாரம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சுவாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது நானும் அதிகமாக இனிப்பு உண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் அதிகமாக இனிப்பு சாப்பிடும் போது இன்னொருத்தவங்களுக்கு என்னால் இனிப்பு சாப்பிடாதான்னு சொல்லி என்னால் அறிவுரை கூற முடியாது. அதனால் ஒரு வாரம் என்னால் இனிப்பு சாப்பிடாமல் இருக்க முடியுமாங்கிறத நான் ஃபஸ்ட்டு சோதனை செஞ்சு பார்த்தேன். அப்போ கண்டிப்பாக இனிப்பு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் இனிப்பே சாப்பிட்றதே விட்டுட்டேன். அதனால தான் உங்கள் பையனுக்கு இந்த அறிவுரை நான் எடுத்து கூறுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதும் அந்த அம்மையாருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அவங்க அருள மாதிரியே அவங்க பையனும் இனிப்பை சாப்பிட்றதே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நிப்பாட்டிட்டான். இதுலேருந்து நான் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு அறிவுரை ஒருத்தவங்களுக்கு கூறுறோம் அப்படின்னா நம்ம அந்த அறிவுரைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா, நம்ம நடந்து அதில் தேர்ச்சி பெற்றிருக்கோமா, அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.